விஜய் கையில் இருக்கும் கடைசி ட்ரம்ப் கார்டு. கரூர் அசம்பாவித சம்பவத்தில் 41 உயிர்கள் பறிபோனதுக்கு பிறகு வழக்கத்துக்கு மேல சூடு பிடிச்சிருக்கு அரசியல் களம். தாவேகா இப்ப அரசியல் அழுத்தத்தோட சேர்த்து சட்ட சிக்கல்களையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. தாவேகா நிர்வாகிகள் தொடர் கைது, கேரவன் பறிமுதல் நடவடிக்கைன்னு போய் ஃபைனலி விஜய் அரெஸ்டாக வாய்ப்பு இருக்குன்னு முணுமுணுக்கிறாங்க அரசியல் வட்டாரங்கள். இதுக்கிடையில பாஜக விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில பாஜக பக்கம் விஜய் சேர்ந்தா இந்த எல்லா சிக்கல்கள்ல இருந்தும் அவர் வெளியே வந்துடுவார்னு ஆருடம் சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விஜய் கரூர் போறத பத்தி மாவட்ட செயலாளர்கள் 20 பேர்கிட்ட ஆலோசனையும் கேட்டிருக்காராம். இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுறதுக்கு பதிலா விஜய் ஒரு பிரஸ் மீட் வச்சிடலாமே. இதுவரைக்கும் அவர் மேல வைக்கப்படுற முக்கிய குற்றச்சாட்டுகள்ல ஒண்ணு, அவர் செய்தியாளர்களை சந்திப்ப தவிர்க்கிறாரு, செய்தியாளர்களை பார்த்து பயப்படுறாருன்னு பேசுறாங்க. அதை பிரேக் பண்ற மாதிரியும் இருக்கும். இன்னொரு பக்கம் கரூர் நெகட்டிவ் வைப்ஸை விரட்டி அடிச்ச மாதிரியும்